பிரதமர் அலுவலகம் அவசர அவசரமா ஒரு அறிக்கையை வந்து பப்ளிஷ் பண்ணிட்டு திடீர்னு 24 மணி நேரத்துக்குள்ள அறிக்கையை வந்து டெலிட் பண்ணிருக்காங்க. என்ன அறிக்கை அது? என்ன நடந்துகிட்டு இருக்கு? டெலிட் பண்ணதும் பண்ணாங்க. அது நியூஸ்ல வர்றதுக்கு முன்னாடி டெலிட் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. பெரிய மீடியாவிலலாம், இங்கிலீஷ் மீடியாவிலாம் நியூஸ் ஆனதுக்கு அப்புறம் டெலிட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க ஹிந்து ஒரு கட்டு எழுதியிருக்காங்க, பிரிண்ட் ஒரு கட்டு எழுதியிருக்காங்க. டீட்டெயிலா அந்த அறிக்கையில என்ன இருக்கு அப்படின்னு. ஸோ சர்ச்சைக்குரிய டீலிமிட்டேஷன் நடவடிக்கை அதை பற்றினது தான் அந்த அறிக்கை. அதாவது பிரதமருக்கு எக்கனாமிக் அட்வைசரி கமிட்டியாக இருக்கக்கூடிய கமிட்டி டீலிமிட்டேஷனை நம்ம எப்படி பண்ணணும்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க. தொகுதி மறுவரையறை இதுதான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையாகி தேர்தல் நேரத்தில் இதுக்கான அவசர கூட்டத்தை போட்டு ஸ்டாலின் அந்த மசோதாவை கொளுத்தி தமிழ்நாடு முழுக்க இதுக்கான போராட்டங்களை நடத்தி ஒரு கட்டத்தில் இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து இந்த மசோதாவை தோற்கடித்து பாஜக ஆட்சியில் தோற்கடிக்கப்பட்ட முக்கியமான முதல் மசோதாவாக இந்த டீலிமிட்டேஷன் மசோதா இருக்கு. இதுல குறிப்பா இந்த அறிக்கையை தயாரித்த நபர்கள் 2 பேர். ஆக்சுவலா இந்த மசோதா தோற்கடிக்கப்பட்டுடுச்சு, இனிமேல் டீலிமிட்டேஷன்லாம் வராது, அதனால தமிழ்நாட்டுக்கோ இல்லை சவுத் இந்தியா ஸ்டேட்ஸுக்கோ தொகுதியை குறைக்கிறதெல்லாம் நடக்காது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருந்த சூழலில் இல்லை, நாங்கள் உங்களை விட மாட்டோம், அந்த ஆபத்து இன்னும் முடியல அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிளாக தான் இந்த அறிக்கை வந்திருக்கு. இது வெளியிட்டது யார் அப்படிங்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. அவர் 2 பேர். ஒருத்தங்க வந்து ஷர்மிகா ரவி. அந்த ரவியை வச்சு நம்ம யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். தமிழ்நாட்டுக்கு முன்னாள் கவர்னராக இருந்த ஆர்.என். ரவியினுடைய மகள். ரவி. ஆமா, ஆர்.என். ரவியினுடைய மகள். இன்னொன்னு முதித் கபூர் அப்படிங்கக்கூடியவங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆர்.என். ரவியுடைய மகள் ஏற்கனவே இது போல இஸ்லாமியர் குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டு சர்ச்சையா மாறி இருக்கு. இந்தியாவில் இஸ்லாமியனுடைய பாப்புலேஷன் உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா வந்து மேனிப்புலேட் பண்ண டேட்டா அது. இந்த அம்மா இவங்க பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா, அஜித் தோவல் பிரதமர் அலுவலகத்தினுடைய பாதுகாப்பு செயலாளராக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய அஜித் தோவலினுடைய மகன். அஜித் தோவலும் சரி அதுல இருந்தாரு. விவேகானந்தா இன்ஸ்டியூட்னு ஒரு திங்க் டேங்க் வச்சிருந்தாங்க. அந்த ஆமா, அந்த திங்க் டேங்க் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஃபேமஸா பேசப்பட்டு இருக்கு, விஜயோட லிங்க் பண்ணி. அந்த திங்க் டேங்க்ல இவங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருந்திருக்கிறாங்க. அந்த திங்க் டேங்க்குக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் தலைவராக குருமூர்த்தி இருந்திருக்கிறாரு, நம்ம துக்ளக் குருமூர்த்தி. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்எஸ்எஸ் அஜெண்டா. அப்போ இந்த அறிக்கையை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஆர்எஸ்எஸ் அஜெண்டா அறிக்கையினே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ டீலிமிட்டேஷன்னா நமக்கு என்னன்னு ஏற்கனவே சர்ச்சைக்குரிய விஷயமா நமக்கு தெரியும். தொகுதிகளை கலைச்சி போட்டு உருவாக்குறது ஏற்கனவே இருக்கக்கூடிய 543 பாராளுமன்ற தொகுதிகளை மக்கள் தொகை அடிப்படையில் கலைச்சி போட்டு உருவாக்குறது அப்படிங்கிறது. 880 850 அப்படின்னு ஒரு நம்பர்ஸை வந்து அடிக்கிட்டே போனாங்க. ஏற்கனவே 888 சீட்டு புதுசா உருவாக்கப்பட்ட கட்டப்பட்ட அந்த பாராளுமன்ற வச்சிருந்தாங்க. ஸோ அதுவே டீலிமிட்டேஷனுக்காக கொண்டு வந்தது தான். அதனால அந்த ஆபத்து முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு ஏன் நம்ம ஆபத்தா பார்த்தோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கே தெரியும். அதாவது மக்கள் தொகையின் அடிப்படையில் நாங்க பிரிக்க போறோம்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய எம்பி பதவி 1970 மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது. 1970க்கு பிறகு தென்னிந்திய மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக தீவிரமாக மிக ஒழுக்கமாக ஃபாலோ பண்ணதுனால தென்னிந்தியாவில் மக்கள் தொகை ரொம்ப குறைவா இருக்கு. நார்த் இந்தியாவில் அதிகமாயிடுச்சு. குறைச்சதுக்காக நீங்க சொன்னதை கேட்டு நாங்க கம்மி பண்ணோம், எங்களுக்கு தண்டிக்கிறீங்களா, இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? ஆக்சுவலா இந்த ஷர்மிகா மேட்டர்ல இன்னொன்னு இருக்கு. அவங்க வந்து ஷர்மிகானாலே நமக்கு என்னென்னோ ஞாபகம் வருது. சித்த மருத்துவர் ஷர்மிகான்னு ஒருத்தவங்க ஓடிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில். அவங்க சமீபத்தில் இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, அதுவும் பயங்கர சர்ச்சையாக மாறிச்சு. இந்த டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வருது தொடர்ச்சியாக, படு பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 நெருங்கிடுச்சு. அப்போ இது 100 நெருங்கிடுச்சேன்னு ஒரு இன்டர்வியூவில் அவங்களை கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்னன்னா, 100 இஸ் ஜஸ்ட் எ நம்பர். ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர் மாதிரி 100 இஸ் ஜஸ்ட் எ நம்பர். அவங்க தான் இந்த இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுல ஏற்கனவே இருந்த அறிக்கைக்கும் இப்ப அறிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏற்கனவே டீலிமிட்டேஷன் ஒன்னு ரெக்கமெண்டேஷன் அறிக்கை கொடுத்ததுக்கும் இப்ப ஆர்.என். ரவி பொண்ணு தயாரிச்ச அறிக்கைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஆக்சுவலா டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இருக்கிற 543 வச்சு டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு 7-8 சீட்டு குறையும். எம்பி சீட்ல இலக்கும் தமிழ்நாடு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதுக்கு பதிலாக வந்து அமித்ஷா வந்து என்ன வாக்குறுதி கொடுத்தாருன்னா, இல்லை நாங்கள் குறைக்க மாட்டோம். எப்படி குறைக்க மாட்டீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக 50% ஏற்றி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னார். சரி 50% ஏற்றி கொடுக்குறீங்களா, பேப்பரில் நீங்கள் டீலிமிட்டேஷனுக்கு ஒரு மசோதா கொண்டு வந்தீங்க, அந்த மசோதாவில் அந்த நீங்கள் சொன்ன வாக்குறுதிலாம் இல்லையே அப்படின்னு கேட்டால், இது என்னோட கேரண்டி.
இந்த கேரண்டி வந்து எங்களுக்கு வந்து அது அமித்ஷாவோட கேரண்டி. சார் நீங்க கேரண்டி சொல்றீங்க, நீங்க கொடுக்குற கேரண்டி பல கேரண்டி இன்னும் நிறைவேற்றப்படாம தான் இருக்கு. மோடியோட கேரண்டியோ அமித்ஷாவோட கேரண்டியோ சிலிண்டரே கேரண்டி முக்காவாசி கேரண்டி இன்னும் நிறைவேற்றப்படாம தான். சிலிண்டரே தரமாட்டேங்கிறாரு. அதனால உங்க கேரண்டிலாம் நாங்க நம்ப முடியாது, எங்களுக்கு ரிட்டர்ன்ல கொடுங்கன்னு சொன்னா இல்ல இது என் கேரண்டி, அப்போ உங்க கேரண்டிலாம் நம்ப முடியாதுன்னு சொல்லி தான் அந்த மசோதா தோக்கடிச்சாங்க. இப்போ அதன் பேர்ல தான் இந்த புது ரிப்போர்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த புது ரிப்போர்ட்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பாக்குறேன். இதுக்கு முன்னாடி பாப்புலேஷன் தான் ஃபேக்டர். இப்ப 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் பிரிக்கப்படும், அது ஒண்ணுதான் ஃபேக்டர் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. இவங்க இப்ப மல்டி ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. மக்கள் தொகைக்கு உள்ளார சப் ஃபேக்டர்ஸ், டார்கெட்டட் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. டார்கெட்டட் ஃபேக்டர்ஸ்ங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா, அர்பன்ல எவ்வளவு வாக்கு வருது, பெண்கள் வாக்கு குறிப்பாக, அதனுடைய டர்ன் அவுட்டை நாங்க ஒரு ஃபேக்டரா எடுத்துக்கிறோம். நாங்க வந்து காஸ்ட் ஒரு ஃபேக்டரா டர்ன் அவுட்டா எடுக்கிறோம். அர்பன் மட்டும் இல்ல, டோட்டலாவே எஸ்டி பாப்புலேஷனை வந்து நாங்க ஃபேக்டரா எடுக்கிறோம். ஆமா, எஸ்சி பாப்புலேஷன் ஒரு ஃபேக்டரா எடுக்கிறோம். இது இல்லாம லிங்குஸ்டிக்ஸை ஒரு ஃபேக்டரா எடுக்கிறோம். மொழி வழி, ஆமா, ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் ஒரு ஃபேக்டரா எடுக்கிறோம்னு சொல்லி ஒரு மல்டிபிள் ஃபேக்டர் சொல்றாங்க. இந்த ஃபேக்டர்ஸே அவங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, உறுதியான உத்தரவாதமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப 543 இருக்கு, இதை 824 மாத்த போறோம். இதுதான் எங்களுடைய விதம். மொத்தம் 3 விதம். ஒன்னு வந்து 2 வே ஸ்பிளிட், ரெண்டாவது 3 வே ஸ்பிளிட், மூணாவது இப்ப இருக்கிறது அப்படியே இருக்கிறது. இந்த 2 வே ஸ்பிளிட்னா என்னன்னா, ஒரு தொகுதியை 2ஆ உடைக்கிறது. 3 வே ஸ்பிளிட்னா ஒரு தொகுதியை 3ஆ உடைக்கிறது, இருக்கிறத அப்படியே வச்சுக்கிறது. இப்படி 3 விதமா பிரிக்க போறாங்க. அதுல 59 தொகுதி வந்து 2 வே ஸ்பிளிட். 59 2ஆ உடைச்சாங்கன்னா 118 தொகுதி வரும். ஆமா. அடுத்து 111 தொகுதி வந்து 3 வே ஸ்பிளிட். அதை 3ஆ உடைச்சாங்கன்னா 333 வரும். இப்ப இந்த 333ஐயும் 118ஐயும் கூட்டினீங்கன்னா 433, 443, ஒரு 8, 451 வரும். மீதி இருக்கக்கூடிய சீட்டு ஃபுல்லா 824ல மீதி இருக்கிறது ஃபுல்லா வந்து மாறாத சீட்டு. ஸோ இதுல அவங்க இந்த 2 வே ஸ்பிளிட்டையும் 3 வே ஸ்பிளிட்டையும் வந்து ரேண்டமா பண்ண போறது இல்லை, செலக்டிவா பண்ண போறாங்க. செலக்டிவா அப்படிங்கறதா நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அவங்க சொல்றது வந்து ஒரு 59 கான்ஸ்டியூன்சியை தனியா எடுத்து 2 வே ஸ்பிளிட்டுக்கு போறாங்க, 111 3 வே ஸ்பிளிட்டுக்கு போறாங்க. இதை எதன் அடிப்படையில் சூஸ் பண்றேன் அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. ஆமா, அதனுடைய சைஸை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். பெரிய சைஸா இருந்தா 2, அது இல்லாம வந்து சின்ன சைஸா இருந்தா 3 ஸ்பிளிட் அப்படிங்கிறாங்க. இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. சைஸுக்குள்ளேயும் ஃபேக்டர்ஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அஸ்ஸாம நம்ம ஒரு ஃபேக்டர் எடுத்து பார்க்கலாம். அத கேரி மேண்டரிங்னு சொல்லுவாங்க. அதாவது பார்டரை மாத்தி அமைக்கிறது. சிம்பிளா எப்படி மாத்தி அமைக்கிறது? பார்டரை மாத்தினா உனக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேள்வி வரும். இப்போ பாஜக ஒரு தொகுதியில இருக்காங்க, அந்த தொகுதியில் முஸ்லீம்ஸ் நிறையா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். முஸ்லீம்ஸ் பாஜகவுக்கு அதிகமாக ஓட்டு போட மாட்டாங்கிறது யூனிவர்சலாக தெரிஞ்சு. அப்போது இப்போ அஸ்ஸாமில் என்ன பண்ணுறாங்கன்னா, சில தொகுதிகளில் முஸ்லீம்ஸ் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் அதில் அப்படியே நடுவில் ஒரு கோடு போடுறது, பாதியை இந்த பக்கமும் பாதியை அந்த பக்கமும் கொண்டு போய் சேர்த்து வேற 2 தொகுதியாக மாற்றிடுறாரு. அப்போ முஸ்லீம் பாப்புலேஷனை 2 பகுதியாக பிரிக்கிறதன் மூலமாக அவங்க வந்து ஒரு தொகுதியில் வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாங்கல்ல, அதை இல்லாமல் பண்ணுறது. ஒரே தெருவா இருக்கும், தெருவில் இந்த பக்கம் இருக்கிறவன் வேற கான்ஸ்டியூன்சிக்கு ஓட்டு போடுவான், அவனுக்கு வேற எம்பி. தெருவில் அந்த பக்கம் இருக்கிறவனுக்கு வேற எம்பி. அப்படி கவ் பண்ற அளவுக்குலாம் நடந்திருக்கு. ஆக்சுவலா இந்த லிங்குஸ்டிக்னு ஒன்று சொல்றாங்க இல்லைங்களா, அதுவே முஸ்லீம்ஸை டார்கெட் பண்ணி நிறைய இடத்த கொண்டு வராங்க. ஆமா, இதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஹைதராபாத், செகந்திராபாத்லாம் சொல்றாங்க. ஹைதராபாத் ஏரியா இங்கெல்லாம் 2 வே 3 வே ஸ்பிளிட்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. ஹைதராபாத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நிறைய முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. ஆமாம், நிஜாம் காலப்பகுதிங்கிறதுனால முஸ்லீம்ஸ் நிறையா இருப்பாங்க. அப்போ அந்த முஸ்லீம்ஸை மத ரீதியாக இவங்க குறிப்பிடாமல் லிங்குவிஸ்டிக்னு சொல்லிட்டு உருது, தெலுங்கு பேசுகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முஸ்லீம்ஸ் கான்சென்ட்ரேட்டடாக இருக்கக்கூடிய தொகுதியில் உருது பேசுகிற மக்கள் ஒரே தொகுதியாக இல்லாமல் அதை அப்படியே உடைக்கிறது. மல்டிபிள் டைவர்சிட்டியை ஒரு தொகுதிக்குள்ளே கொண்டு வரணும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அப்போ டைவர்சிட்டியை கொண்டு வர்றது என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு பகுதி மக்கள் முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்கிறத உடைச்சி அவங்கள அதை பிரிக்கிறது. முஸ்லீம்ஸை ஒரே இடத்துல ஒரு தொகுதிக்குள்ள வைக்காம 2-3 தொகுதியா பிரிச்சுட்டா அவங்களால பாஜகவை தோக்கடிக்க முடியாது. இப்போ சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதி இருக்கு பார்த்தீங்களா, இது 2 ஒன்று தான். ஒரு காலத்தில் வேற வேறையா இருந்துச்சு, இப்போ ஒரே தொகுதியாக தான் இருக்கு. இந்த தொகுதியில வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இஸ்லாமியர்கள் வாக்கு இருக்கு, ரொம்ப முக்கியமான வாக்கு, கன்சால்டேட்டா வரும். ஆமா, இப்போ வந்து திருவல்லிக்கேணி தனியாகவும்
இதுல இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்க 2ஆ பிளந்து ஒண்ணு வந்து திருவல்லிக்கேணியோட போயிடும், இன்னொன்னு வேற பக்கத்து கான்ஸ்டிடியூன்சியோட போயிடும் அப்படின்னு மாத்தி விட்டுறது. ஆக்சுவலா முஸ்லீம்களின் தீர்மானிக்கிற உரிமையை தடுக்கிறது, அரசியல் தீர்மானிக்கிற உரிமையை தடுக்கிறது. இப்ப பாஜகவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, குறிப்பா SC ST தலித் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த செக்டார்ஸை ஸ்பிளிட் பண்ணி இவங்களை வந்து டிசைடிங் ஃபேக்டரா இல்லாம மாத்தினாலே நாம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு பாஜக ஒரு திட்டத்தை வந்து வரையறுக்கிறாங்க. அதே பழைய ஃபேக்டர் தான், ஆனா இதுல வந்து புதுசா சில விஷயங்களை உள்ள கொண்டு வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு வண்ணத்தை பூசுறாங்க. இங்க பாருங்க நாங்க நேர்மையா நடத்துறோம். இது ரொம்ப குறிப்பா ஒரு மேப் ஒண்ணு அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, இதான் அந்த மேப்பு. இந்த மேப்பை வந்து நீங்க ஓபன் பண்ணி தமிழ்நாடை பார்த்தோம் அப்படின்னா இதுல ரெட்ல மார்க் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது 3ஆ பிரிக்க போறாங்க. ப்ளூல மார்க் பண்ணியிருக்க தொகுதியை 2ஆ பிரிக்கணும். இந்த கிரேவா இருக்கிறது அப்படியே தொடரும். அப்போ இதுல எங்கெங்கெல்லாம் ரெட் மார்க் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா சென்னையில மார்க் ஆயிருக்கு, கன்னியாகுமரியில மார்க் ஆயிருக்கு, கோயம்புத்தூர் திருப்பூர்ல மார்க் ஆயிருக்கு. ஓஹோ, புரியுது எனக்கு. ஸோ இப்போ கோயம்புத்தூர் திருப்பூரை 3-3ஆ உடைக்கிறது, அங்க முஸ்லிம்ஸ் மக்கள் இருக்காங்க. அது தாண்டி இன்னொன்னு அந்த அந்த இடத்த அதிகமான தொகுதிகள் உருவாக்குறது. ஓகே. ஏன்னா பாஜகவுக்கு ஆதரவான இடம் அது. தமிழ்நாட்டுல 39 தொகுதியை 59ஆ மாத்துவோம்னு சொல்றாங்க. ஆமா. இப்ப 59 தொகுதிகள்ல அதிகமான தொகுதிகளை கோயம்புத்தூர்லயும் திருப்பூர்லயும் உருவாக்குறது, கன்னியாகுமரியில உருவாக்குறது, சென்னையில உருவாக்குறது. ஓகே. சென்னையில மயிலாப்பூர்ல உருவாக்குறது, வெஸ்ட் மாம்பலத்துல உருவாக்குறது, வெஸ்ட் மாம்பலம், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி இங்க அதிகப்படுத்துறது. சோ நான் சொல்றேன், இதுக்கு ரிப்போர்ட்டே வேண்டாம். இதுக்கு எதுக்கு ரிப்போர்ட்? அதை பார்த்தாலே தெரிஞ்சிருது உங்க டார்கெட் என்ன அப்படின்னு. ஸோ இங்கதான் அதிகமான தொகுதி உருவாக்க போறாங்க. அப்புறம் இந்த ப்ளூவா இருக்கிறது வந்து தென் மாவட்டங்கள்ல கொஞ்சம் இருக்குது, அதே இந்த நாமக்கல், கொங்கு சுத்தி கொஞ்சம் இருக்குது, வேலூர்ல இருக்குது. வேலூர் வந்து முஸ்லீம்கள் அதிகமா இருக்கிற இடம். ஸோ திட்டமிட்டு ஒரு ஒரு கேரி மேண்டரிங்னு சொல்லக்கூடிய அந்த குறுக்க ஒரு கோடு போடுற வேலையை பண்ண போறாங்க. இதுல வந்து இந்த கோடே போடாத இடம்லாம் எங்க இருக்குதுன்னு பார்த்தா வட மாவட்டங்கள். ஆமா, வட மாவட்டங்கள்ல என்ன அவங்க ஒரு ரொம்ப தைரியமா இருக்கு. வட மாவட்டம், டெல்டா இதெல்லாம் கோடே போடாத தொகுதி. இங்க நம்மளால ஜெயிக்க முடியாது. ஆமா, எப்படி பண்ணாலும் குறுக்க கோடு போட்டாலும் ஜெயிக்க முடியாது, கிராஸா போட்டாலும் ஜெயிக்க முடியாது. அங்க ஒரு கட்சியை பிடிச்சி வச்சுக்கணும். ஒன்னும் பாமக மாதிரி ஒரு கட்சியை பிடிச்சி வச்சாதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கறதுல உறுதியா இருக்கிறாங்க. ஸோ அதனால வேற வழியே கிடையாதுங்கிறதுனால ஏதோ ஒன்று பண்ணிக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இது என்ன பேஸ் அப்படின்னா மினிமம் கேரண்டி. அடுத்து இந்த இந்தியாவில் பாஜக என்கின்ற சக்தியை அழிக்கவே முடியாது அப்படிங்கிறதுக்கான ஒரு உத்தரவாதத்தை ஏற்படுத்தக்கூடிய மேப் தான் அது. அதுக்காக உருவாக்குறாங்க, பிளான் பண்ணி. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் இப்படி துண்டு துண்டாக தொகுதிகளை உடைத்து உருவாக்கு. சிம்பிளான விஷயம் விவேக். காங்கிரஸ் ஏன் வீழ்ந்திருக்கு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க, அதை பேஸா எடுத்து வச்சுக்கிறாங்க. காங்கிரஸினுடைய வீழ்ச்சிக்கு அவங்களுக்கு ஒரு கொள்கை கிடையாது, அவங்களுக்கு நிரந்தரமான ஓட் பேங்க் கிடையாது, எப்போ எவன் வேணாலும் எந்த கட்சிக்கு வேணாலும் மாறி போய்க்குவான் அப்படின்னு இருக்கிறதுனால இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹிந்தி இந்துத்துவா அந்த மனநிலையோட சேர்த்து ஒரு பேஸ் ஓட்டை, தனக்கான பேஸ் தொகுதியை, பேஸ் ஓட்டு கூட இல்லை, பேஸால ஒரு தொகுதியை இந்தியாவில் அவங்க என்ன சொல்லுவாங்க 824. இந்த 824 தொகுதியில் குறைஞ்சபட்சம் 350 400 தொகுதி அப்படிங்கிறது எங்களுக்கான நிரந்தரமான தொகுதியா அவங்க மாத்திக்கிறாங்க. பேன் இண்டியால அதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. கொங்கு பகுதி, திருப்பூர், கோயம்புத்தூர் எங்க ஓட்டு வரலாம் சரி, தமிழ்நாட்டில் ஜெயிக்கவே இல்லைனாலும் திருப்பூர், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி, சென்னையில ஒரு 4 தொகுதி இதுக்குள்ள வந்து நமக்கு ஓட்டு வந்துடும், இது வந்து ஸ்டாண்டர்டா வந்துடும் அப்படிங்கிறதுனால இந்த 824 குறைஞ்சபட்சம் 350 அவங்களுக்கு ஸ்டாண்டர்டா வந்துடணும் அப்படிங்கிறதுக்கான 35 மார்க் வாங்கினா பாஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, எவன் வேணாலும் நில்லுங்கப்பா, ஆனா எங்களுக்கு ஒரு 300 தொகுதி ஜெயிச்சிரும். மெஜாரிட்டி வர்றதுலாம் ரெண்டாவது, மினிமம் கேரண்டி. எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் சரி, நாளைக்கு மாவோ மாதிரி சேகுவாரா மாதிரி இந்தியாவில் ஒருத்த வந்து பெரிய கம்யூனிஸ்ட் புரட்சியே பண்ணாலும் எங்களுக்கு 300 வந்துடும். முழுக்க கரப்பாம்பூச்சிகள் ஓடினாலும் எங்கள் வெற்றியை யாராலும், கரப்பாம்பூச்சி கட்சி எந்த கட்சி வந்தாலும் சரி எங்களுக்கு ஒரு 300 எப்பவுமே ஸ்டாண்டர்டா இருக்கும். அது அந்த ஏன்னா இது வரைக்கும் பிஜேபிக்குன்னு இந்தியாவில் நிரந்தரமான வாக்கு வங்கி இல்லை. நிரந்தரமான வாக்கு வங்கிங்கிறது வட இந்தியாவில் குறிப்பிட்ட மாநிலங்களை மட்டும்தான் இருக்கே தவிர பேன் இந்தியா முழுக்க கிடையாது, நிரந்தரமான வாக்கு வங்கி கிடையாது. இந்த நிரந்தரமான வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கான ஒரு ப்ராஜெக்ட் இது. இதுல இன்னொரு விஷயமும் பண்றாங்க. லோக்சபால 824 ஆக்குறாங்க, 543. ஆனா ராஜ்யசபாவோட எண்ணிக்கையை மாத்தல. ஸோ அது அப்படியே தான் இருக்கு போகுது. இது வந்து 50% இன்க்ரீஸ் ஆகுது. இது அப்படியே இருக்குதுன்னா இப்போ ஏற்கனவே வந்து ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் இருந்த அந்த ரேஷியோ விஷயம் என்னன்னா
இங்க 2.2 சீட் இருக்குதுன்னா அங்க ஒரு சீட் இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா இங்க 3.1 சீட்டுனா 3.3னா அங்க ஒரு சீட்டு. ஸோ 2:1 இருந்தது 3:1 மாத்துறாங்க லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்குமான ரேஷியோ. அப்போ இதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சில சமயங்கள்ல சில காம்ப்ளெக்ஸான மசோதாக்களுக்கு ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்னு கொண்டு வர முடியும். ஜாயின்ட் சிட்டிங்னா என்னன்னா, லோக்சபாவையும் ராஜ்யசபாவையும் இணைத்து ஒரு வாக்கெடுப்பு நடத்துறது. அப்போ அப்படி நடத்தும் போது நீங்க லோக்சபாவில் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு ராஜ்யசபாவை ஸ்கிப் பண்ண முடியும். ஆமா, ஏன்னா 3ல் 1 பங்கு தான் ராஜ்யசபா அப்படின்னு ஆகிட்டாங்க. அப்போ 3ல் 2 பங்கு லோக்சபாவாயிடுச்சு. ஆமா. அப்போ லோக்சபாவில் ஒரு மெஜாரிட்டியை வச்சுக்கிட்டு ராஜ்யசபாவின் அந்த ராஜ்யசபாவில் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைனா கூட லோக்சபாவை வச்சுக்கிட்டே ஒரு சட்டத்தை உங்களால் பாஸ் பண்ண முடியும். அப்போ ராஜ்யசபாவின் பெரும்பான்மை குறைக்கப்படுறது அப்படிங்கிறது மாநிலங்களின் மீதான தாக்குதல். ராஜ்யசபா அப்படின்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதை உடனே செஞ்சா நாமெல்லாம் கோச்சுக்குவோம், எல்லாரும் கேள்வி கேட்போம், மாநிலங்கள்லாம் போராடு அப்படிங்கிறதுக்காக. ஏன் ராஜ்யசபா இருக்கக்கூடாதுன்னா, ராஜ்யசபா மாநிலங்களின் ரெப்ரசன்டேஷன். லோக்சபானா அது பார்லிமெண்ட்ல எம்பி எலெக்ஷனுக்கு மக்கள் ஓட்டு போட்டு போறாங்க. ராஜ்யசபாங்கிறது எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறது. எவ்வளவு எம்எல்ஏக்கள் அதிகமாகுதோ அந்த எம்எல்ஏக்களுடைய ரேஷியன் அடிப்படையில் நாம் ஒரு எம்பியை வந்து டெல்லிக்கு அனுப்புறோம். மாநிலங்களின் ரெப்ரசன்டேட்டிவாக டெல்லிக்கு ஒருத்தர் அனுப்பப்படுறார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம். அதாவது இட் இஸ் மோர் க்ளோஸ் டு லெஜிஸ்லேஷன். அதாவது மாநிலத்தில் இருந்து ஒருத்தர் போய் அந்த லெஜிஸ்லேஷனை முடிவு பண்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 க்ளோஸ். இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு 10 எம்பி கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், 10 பேர் ஜெயிச்சிருக்கலாம், 20 பேர் கூட ஜெயிக்கலாம். ஆனா மாநிலத்தில் திமுக ஆட்சியா இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட எம்எல்ஏ 200 இருப்பாங்க. ஸோ அப்போ ஒரு மாநிலத்துல ஒரு கட்சி மட்டுமே டெல்லியில போய் உட்கார்ந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடக்கூடாது. மல்டிபிள் ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். அப்பதான் ஒரு மசோதா விவாதிக்கப்படும், எல்லாத்துக்குமான நியாயம் கிடைக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் ராஜ்யசபாவே இருக்கு. அப்பர் ஹவுஸ் லோயர் ஹவுஸ்னு உருவாக்குனதுடைய நோக்கத்துல இது ஒண்ணு. ஸோ அப்போ இதனுடைய அடிப்படை பிரின்சிபல் என்ன அப்படின்னா, இந்த ஒரு மசோதா அப்படிங்கிறது 2 விஷயத்திலையும் விவாதிக்கப்படணும். பாராளுமன்றம் மட்டும் ஏத்துக்கிட்டா போதாது, மாநிலங்களின் அவையாக இருக்கக்கூடிய ராஜ்யசபாவும் ஏத்துக்கணும். ஆனா அதனுடைய கான்ஸ்டிடியூஷனுடைய மைய நோக்கத்தை காலி பண்றாங்க. வாட் இஸ் த பிரின்சிபல் ப்ரொசீஜர் ஆஃப் அ பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்? லோக்சபா அண்ட் ராஜ்யசபா. அதனுடைய பிரின்சிபலை காலி பண்றது அப்படின்னா ராஜ்யசபாவை காலி பண்றது. ஸோ இது அவங்களுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. ஸோ டீலிமிட்டேஷன்ல நம்ம கடந்த முறை வந்த விவாதத்துல பேசாத பல முக்கியமான தகவல்களை பேசுவதற்கான ஒரு ஸ்கோப் வந்து இந்த அறிக்கையில் இருக்கு. ஆமா. ஸோ மோஸ்ட் டேஞ்சரஸா நம்ம சீட்டு குறையுது அப்படிங்கிறத மட்டும் பேசணும். சீட்டு குறையுது அப்படிங்கிறது வெளிப்படையா மக்களுக்கு தெரியும். இப்போ தமிழ்நாடுக்கு வந்து 40 சீட் இருக்கு, 40 30 ஆக்குறாங்க, 39 30 ஆக்குனாங்கன்னா வெளிப்படையா மக்களுக்கு தெரிஞ்சிடும், கோவப்பட்டுருவாங்க. இல்லையா, நான் 39 50 மாத்துறாங்க, அவங்க மாத்திட்டு உத்தரப்பிரதேசத்தில் 80 150 மாத்தினாக்கா அவங்களுக்கு 70 ஏற்றிருக்க, எங்களுக்கு 10 தான் ஏற்றிருக்கிறேன், அதுலேயும் மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ இதை வந்து நான் யூனிஃபார்மாக ஏற்றுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குறுதியை பேப்பரில் கொடுக்காம வாயால் கொடுத்துட்டு உள்ளுக்குள்ளேயே தொகுதிகளை உடைக்கக்கூடிய அதுக்குள்ள பல ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி ராஜ்யசபாவை வீக்கெண்ட் பண்ணி பல தில்லுமுள்ளு வேலைகள் வந்து இந்த டீலிமிட்டேஷன் மூலமா செய்யப்பட இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ரிகர்சலா இந்த அறிக்கை வந்து வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம ரொம்ப கவனிக்கணும். நாம வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழ்நாட்டினுடைய மனநிலையிலிருந்து மட்டுமே இந்த அறிக்கையை பார்த்துடக்கூடாது. இங்கே இஸ்லாமிய பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான், குறைவு. கிறிஸ்டியன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. ஆனா வடகிழக்கு மாநிலங்கள்ல 50% மேலே முஸ்லீம் கிறிஸ்டியன் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய தொகுதிகள். மணிப்பூரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய குக்கியா இருக்கட்டும், இல்லை அங்க இருக்கக்கூடிய மெய்த்தியா இருக்கட்டும், மெய்த்தி மக்கள் பெரும்பாலும் இந்துக்களா இருப்பாங்க, குக்கி மக்கள் கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, இவங்க பழங்குடியினவனா இருப்பாங்க, கிறிஸ்டியனா இருப்பாங்க. இது ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கும். இங்க தொகுதியை மறுவரைவு செய்யும் போது கிறிஸ்டியன் ஓட்டை முடிவு பண்ண முடியாத இடத்துக்கு நகர்த்துவாங்க. அதே போல இந்துக்கள் மட்டும் ஓட்டுல வந்து பெரும்பான்மையை பூத்துற இடத்துக்கு வருவாங்க. இது நீங்க வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஏன் போனோம், உத்தரப்பிரதேசம் பீகாரையுமே எடுத்துக்கங்க. அங்க வந்து நீங்க மாநிலம் முழுக்க ஒரே மாதிரி எல்லாம் அந்த டெமோகிராஃபி இருக்காது. அதுல ஒரு உத்தரப்பிரதேச பீகார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நார்த் பீகார், அதுல ஒரு அந்த எல்லைப்பகுதி பீகார்ல இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல முழுக்க முஸ்லீம் அதிகமா இருப்பாங்க. அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ஒரு பகுதியில மட்டும் முஸ்லீம்ஸ் அதிகமா இருப்பாங்க. அப்ப அந்த பகுதியிலுமே அவங்க தீர்மானிக்கிற சக்தியா இல்லாம மாத்தணும். ஸோ அப்போ இதுதான் இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி.
ஸோ நாம தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இந்த அறிக்கையை நம்ம தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னோம்னா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. இதை எப்படி தமிழ்நாடு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம இப்ப பாக்குறோம் அப்படின்னா, கொங்கு ஏன், கன்னியாகுமரி ஏன், குறிப்பா சென்னையில் இந்த தொகுதிகள் ஏன் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பாஜக சாதகம்னு பார்க்குறோம். ஆனா நார்த் இந்தியாவை பார்க்கும்போது இட் இஸ் பியூர்லி டெமோகிராஃபி பேஸ். தமிழ்நாட்டிலே நீங்க வேலூர் எப்படி பாக்குறது? வேலூர் ஒண்ணுல, திருப்பூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட்டை இங்கெல்லாம் முஸ்லீம் பாப்புலேஷன் தான் அதிகம். திருப்பூர், கோயம்புத்தூர்லயும் முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகம் இல்ல, கன்சிடரபிள் ஃபேக்டர் இல்லது திருப்பூர் கோயம்புத்தூர்ல. இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் நீங்க சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னாவே முஸ்லீம் பாப்புலேஷன் வெற்றியை முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஸோ அப்போ இது இப்போ முஸ்லீம் மக்களுக்கான பிரதிநிதித்துவம் இந்த இந்திய மண்ணில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அழிச்சு ஒழிக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து உறுதியா பண்றாங்க. அதே போல இந்துத்துவாவுக்கான நிரந்தரமான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குறாங்க. இப்போ நாம என்ன பயந்துட்டு இருந்தோம், சவுத் வெர்சஸ் நார்த்தா மட்டுமே இது இஷ்யூவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். பாபநாசம் ஏரியாவில் ஜவாஹிருல்லா ஜெயிக்கிறாரு, வாணியம்பாடியில் ஐயுஎம்எல் ஜெயிக்குது அப்படின்னா இது ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறது இதோடைய பிளான்ல விஷயம். RSS ஒரு பிளான் அதான் எக்ஸிக்யூட் பண்றாங்க. RN ரவியினுடைய மகள். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, மாநிலங்கள் விஷயமா மட்டும் பார்க்க. ஆமா, நாம வந்து இது வெறும் மாநிலங்களின் விஷயமாக மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப சவுத் இந்தியாவுக்கு ரெப்ரசன்டேஷன் குறையுது, நார்த் இந்தியாவுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமாகுது. இந்த ஒரு டிஸ்கஷன் தான் இந்தியா முழுக்கவே ஒரு முக்கியமான பெஞ்ச்மார்க்கா பேசப்பட்டுருச்சு. ஆனா அப்பவே இங்க இருக்கக்கூடிய சில பேர் வந்து இது வந்து நார்த் சவுத் பிரச்சனை மட்டும் கிடையாது, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நிறைய பேர் வந்து பேசினாங்க. அது வந்து அந்த வாய்ஸ் எடுபடாம போயிடுச்சு. நம்ம வந்து டெல்லியில அதை பேசல, பார்லிமெண்ட்ல அதை பேசல. ஸோ அப்பெல்லாம் வந்து தென்னிந்தியா பாதிக்கப்படுது, தமிழ்நாடு பாதிக்கப்படுதுங்கிற குரல் மட்டும்தான் இருந்துச்சு. இது அதோட நிற்கக்கூடிய பிரச்சனை அல்ல, இது அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. குறிப்பாக இதுலயும் தெற்கு வடக்குல ஒரு சிக்கல் இருக்கு. வடக்குல வந்து முஸ்லிம் மக்கள் இருக்கிறாங்க, அதிகமா இருக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் கர்வ் பண்ணி ஹிந்து மெஜாரிட்டியா மாத்தும் போது ஈஸியா பாஜக திரும்ப ஜெயிச்சுட்டு இருக்கும். நார்த் இந்தியாவில் திரும்ப பாஜக ஜெயிச்சுட்டே இருக்கும். பாஜக அல்லாத கம்யூனிஸ்டுகளோ, காங்கிரஸோ, இல்ல மாநில கட்சிகளோ, அகிலேஷ் யாதவோ, இல்ல வந்து வேற யாருமே ஜெயிக்க முடியாத மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது அந்த விஷயம் நடக்கும். அதே போல ஓபிசிக்கள் அதிகமா இருக்கக்கூடிய இப்போ உத்தரப்பிரதேசத்துல ஓபிசி யாதவ் மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க, ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்துவாங்க. யாதவ் ஓட்டு கன்சாலிடேட் ஆயிடக்கூடாது. அதுல குறிப்பா வந்து, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவங்க கிட்ட ஏற்கனவே அந்த ஸ்டடி இருக்கும், எந்தெந்த ஓட் பேங்க் வச்சு எந்தெந்த தொகுதியில அகிலேஷ் யாதவ் இல்ல எந்த ஓட் பேங்க் நமக்கு சாதகமா இருக்குது, எங்க நமக்கு சாதகமா இருக்கு, எல்லாமே இருக்கும் அவங்க கிட்ட. இன்னைக்கு சோசியல் இன்ஜினியரிங்ல பிஜேபி மாதிரி எக்ஸ்பர்ட் இந்தியாவில் கிடையாது. டெல்லியிலிருந்து கிளம்பி வந்து தேனிக்கு போய் அங்க இருக்கக்கூடிய பல்லர் சமூகம் சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாள சமூகத்துக்கு தனியான கூட்டம் நடத்துவார் அமித்ஷா. அந்த கூட்டத்துக்கு அமித்ஷா வர்றாரு அப்படின்னா கிளீன் சோசியல் இன்ஜினியரிங். கொங்கு வெள்ளாள சமூகம் நடத்தக்கூடிய ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அவர் வர்றாரு. அப்போ எந்த ஜாதி எங்க இருக்கு, இந்த ஜாதி எப்படி வெற்றி வாய்ப்பு முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தெளிவா தெரியும். முக்கியமான விஷயம், இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி இருக்கு. ஒரு தொகுதி இல்ல ஒரு 50 தொகுதி எடுத்து உள்ள போட்டு இதுல முஸ்லீம் மக்கள் இவ்வளவு இருக்காங்க, ஹிந்துவில் இருக்கிறாங்க, இதுல முஸ்லீம் மக்கள் வாக்கு வெற்றியை நிர்ணயிக்க கூடாது, ஹிந்துஸ் தான் நிர்ணயிக்கணும், அப்படி மாத்தி கொடுனா அது மாதிரி மேப் வரைஞ்சு கொடுத்துரும். 10 நிமிஷத்துல வரைஞ்சு கொடுத்துறாது. அவ்வளவுதான், எக்ஸிகியூஷன் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அதை பண்ணி கொடுத்துரு ஈஸியா. ஸோ அதனால இன்னைக்கு ஏஐ ரொம்ப கரெக்டா அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக வந்திருக்கு. அதனுடைய இது அறிக்கையா தான் நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ஆபத்தான ஒரு அறிக்கை. இந்தியாவினுடைய சிறுபான்மையின மக்களுக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய அடிப்படையான ஜனநாயகத்தையே கேள்விக்குட்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். நாம ஏற்கனவே இது போல டீலிமிட்டேஷன்ல பேச தவறிய 2 விஷயம். ஒன்னு டெமோகிராபிக் பேசிஸ் அலைன்மெண்ட், அதுக்கு நீங்க கூட ஒரு பேர் சொன்னீங்க, கேரிமேண்டரிங். ரெண்டாவது வந்து ராஜ்யசபாவினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்கிறது. இது ரெண்டுமே நம்ம வந்து பெருசா பேசப்படாமல் இருந்துச்சு. இந்த ரிப்போர்ட்டினூடாக நம்ம அதை திரும்பி பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ரிப்போர்ட் அவங்க டெலிட் பண்ணியிருக்கிறாங்க, திருப்பி ஏதாவது மாடிஃபை பண்ணி ஏத்துவாங்களா, இல்ல ஏன் டெலிட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு ஏதாவது விளக்கம் தருவாங்க. முன்னாடி இருந்த ஸ்டாலின் தீவிரமான எதிர்ப்பு காட்டினாரு, இதுல எந்த காம்ப்ரமைஸும் கிடையாதுன்னு கொளுத்தி தன்னோட எதிர்ப்பை பதிவு பண்ணி தமிழ்நாடு முழுக்க வீடுகளில் கருப்பு கொடி பறக்க விடணும், இதை கொண்டு வந்தீங்கன்னா நானே வீதியில் இறங்கி போராடுவேன், இதுக்கு மேல ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் வராது அப்படின்னு சொன்னாரு. இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய், வாயே திறக்காத முதலமைச்சர், இது மாதிரி ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு வாய் திறப்பாரா, அதே அளவுக்கான எதிர்வினையை அவர் காட்டுவாரா அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வரைக்கும் பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. பார்க்கலாம். அவருடைய படத்தை தடை பண்ணப்பவே பேசல. அவருக்கு காரணம் யாருங்கிறதே இன்னைக்கு வரைக்கும் அவர் வாய் திறந்து சொல்லல. இது வரைக்கும் கவர்னர் 4-5 முறை துரத்தி விட்டாரு. கவர்னர் மாளிகைக்குள்ள வராது. ஆளுநருங்கிற வார்த்தையே வாயிலிருந்து வரல. எதுக்குமே அவர் வாயிலிருந்து வரல.
எனக்கு என்னமோ வழக்கம் போல திருமாவளவன் அவர்களும் அதே போல சிபிஎம் லீடரும் இதை பத்தி பேசுவாங்க. இவர் அமைதியா உட்கார்ந்துருப்பாரு. திமுக சதி செய்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இது இந்த அறிக்கையே திமுக தயாரிச்சதோட சொல்லுவாங்க. பாப்போம் பொறுத்திருந்து என்ன நடக்குதுன்னு.